Keir Starmer set to cave in to Angela Rayner in humiliating immigration U-turn. Starmer plans to ease impact of immigration policy changes after backlash from Labour MP. Labour MPs 100க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த ப்ரொபோஸ்டு சேஞ்ச் வந்து பாதிப்பு ஏற்படும் இருக்கிற மக்களுக்கும் இனி வரக்கூடிய நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் கூட இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கரெக்டா ஒருத்தவங்க ஐஎல்ஆர் எலிஜிபிள் ஆகும் போது கோல் போஸ்ட தள்ளி வைக்கிறது வந்து இட் இஸ் அன்பிரிட்டிஷ். யாரெல்லாம் வந்து ஐஎல்ஆர் பக்கத்துல வருதோ ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து 5 இயர் வச்சுக்கலாம், 10 இயருங்கிறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க, பக்கத்துலனா அது எவ்வளவு மாசம் இல்ல வருஷம், இவ்வளவு நாள் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சாஃபன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ இது வெரி குட் நியூஸ். இப்போ வாட்டர் டவுன் சொல்லும் போது எவ்வளோ வாட்டர் டவுன் பண்ணுவாங்க? இப்போ இதை சொல்லும் போது பல விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் நாட் 5 to 10 years. இதில் வந்து இந்த டிபெண்டன்ஸ் அடி வாங்கினாங்க நிறையா. டிபெண்டன்ஸோ வேலைக்கு போகணும், அவங்களும் ஏர்னிங்ஸ் காமிக்கணும்னு. அதெல்லாம் இப்போ இதில் சேஞ்சஸ் பற்றி பேசுகிறாங்களா? இல்லை கேம் அட் 2017 in ICT visa, then switch to skilled worker visa on 2024. With current rules, I am eligible by 2027 June. Will I be protected? அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படிங்க? சூப்பராக இருக்கேன். நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். நேற்று வந்து அது எக்ஸ்பிரஸ்ல வந்தது. வேற நியூஸ் பேப்பர்லேயும் வந்ததா இல்லை எக்ஸ்பிரஸ்ல மட்டும் தான் வந்ததா? கார்டியன்ல வந்தது, ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல வந்தது. சூப்பர். எல்லா பேப்பர்லேயும் வந்தது. நேற்றே நாங்கள் பண்ணலாம் இருந்தோம், எங்களால் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்டேட்டு, இது வந்து நிறைய பேர் அதை பற்றி வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய மெசேஜஸ் இதை பற்றி நீங்கள் போடுங்க, மெயினாக வந்து இவர்கிட்ட லாயர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இது கரெக்டாக ஒரு வாயில கேட்கலான்னு. ஸோ என்னன்னா ஹெட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா, கியர் ஸ்டாமர் செட் டு கேவ் இன் டு ஆஞ்சலா ரெய்னர் இன் ஹியூமிலியேட்டிங் இமிக்ரேஷன் யூ-டர்ன். அதுதான் கொட்டை எழுத்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஜக வாங்க போகிறாரு, யூ-டர்ன் பண்ண போகிறாரு, கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ண போகிறாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணது வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஞ்சலா ரெய்னர். சரியா? ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். ஃபார்மர் டெபுட்டி. அவங்க தான் லெஃப்ட் விங் வேற. ஸோ அவங்களோட இது எப்பயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் பீப்புள், சப்போர்ட் ஃபார் நியாயத்தை பேசி வருவாங்க. மெயினாக வந்து அதுதான் அவங்களோட அஜெண்டாலே இருக்கும். ரைட் விங்கை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் விங் வந்து இந்த மாதிரி வாய்ஸஸ் எப்பயும் இருக்கும். அதுவும் நிறைய லேபர் லெஃப்ட் விங்லலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து இவரை வந்து முடிவை மாற்றுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன டோட்டல் இது வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி உங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஒரே குயிக்காக கொடுத்துருவோம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்மளோட லீடிங் இமிக்ரேஷன் லாயர் மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன் வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ அவரோட ஃபுல் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 6,000 எப்படின்னா ஹாப்பி கஸ்டமர்ஸ். யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட் தான் கம்பெனி பேர், www.ufvisas.com. இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் IAAன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களுக்காக ஒரு கோர்ட்டுக்கு இமிக்ரேஷன் சார்ந்த கேசஸ்க்காக வாதாடுறதுக்கு போக முடியும் அவரால். சூப்பர், வெல்கம். சொல்லுங்க, என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது 2 ஸ்டேஜா பிரிப்போம். ரீசெண்டா வந்த நியூஸ் வந்து நேத்து வந்தது என்னன்னா, ஸ்டாமர் பிளான்ஸ் டு ஈஸ் இம்பாக்ட் ஆஃப் இமிகிரேஷன் பாலிசி சேஞ்சஸ் ஆஃப்டர் பேக்லாஷ் ஃப்ரம் லேபர் MP. Okay, PM will consider exempting large number from proposed changes which would leave people waiting 10 years for settled status. என்ன சொல்ல வராங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வரதை வந்து எக்ஸம்ட் பண்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி 10 இயர்ஸுங்கிறத வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஷபானா மஹமூத் கிட்டையும் இந்த பாலிசி மேக்கிங் பண்றவங்க கிட்டையும் சொல்லி ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆஃப்டர் பேக்லாஷ் ஃப்ரம் லேபர் எம்பிஸ், அதாவது கிட்டத்தட்ட லேபர் எம்பிஸ் 100க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த ப்ரொபோஸ்டு சேஞ்ச் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் இருக்கிற மக்களுக்கும்
இனி வரக்கூடிய நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் கூட இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அவங்க மெயினா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது வந்து அன்பிரிட்டிஷ். நீங்க வந்து கரெக்டா ஒருத்தவங்க ஐஎல்ஆர் எலிஜிபிள் ஆகும்போது நீங்க கோல் போஸ்ட தள்ளி வைக்கிறது வந்து இட் இஸ் அன்பிரிட்டிஷ் அப்படிங்கறத தான் அவங்க மெயினா சொல்லியிருக்காங்க. இப்போ இத வந்து ஒன் பை ஒன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா வந்து பேசுவோம். ஓகே, இப்போ அவங்க மெயினா வந்து இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, டியூஸ்டே நைட் ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஏஞ்சலா ரெய்னர் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ ஃபினான்ஷியல் டைம்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரொபோஸ்டு சேஞ்ச் வந்து அன்பிரிட்டிஷ் அண்ட் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது இது நம்மளுடைய கலாச்சாரத்திலே இல்ல, நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை வந்து மாத்துறது வந்து நம்மளுடைய இதுவே கிடையாது. அதே மாதிரி இது வந்து அவங்களுடைய நம்ம தர நம்பிக்கையை வந்து உடைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டருங்கிறதுனால, ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டருங்கிறதுனால இவங்களுடைய இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய வேவ் அலைய வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இமிகிரேஷன் ரிஃபார்ம் இப்போ ஷபானா மஹமூத் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ஒயிட் பேப்பரை கொண்டு வந்து இதை பத்தி ஃபுல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஏப்ரல்லையே வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஃபுல் வெர்ஷன் வரதுனால ஒரு ஃபர்ஸ்ட் குட் நியூஸா நமக்கு வந்தது அது ஆட்டம்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இன் பிட்வீன் நவ் டு ஆட்டம் செப்டம்பருக்குள்ளார நான் யாரெல்லாம் எலிஜிபிளோ இப்போ வர இந்த செகண்ட் வர கரண்ட் ரூல் தான். ஓகே, இந்த புது ரூல் வந்து இப்போதைக்கு ஒயிட் பேப்பர்ல இருக்குது. இந்த ரூல் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி நமக்கு லெஜிஸ்லேஷனா வந்து இமிகிரேஷன் ரூல்ஸா வர்றதுக்கு அவங்க இப்போதைக்கு செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்குள்ளார இப்போ அவங்க கியர் ஸ்டாமர் வந்து ரீசண்டா பிளாக் எத்தனிக் மைனாரிட்டி ஒரு குரூப் கேதரிங்க்கு போயிருந்த போது இந்த கொஸ்டினை வந்து கியர் ஸ்டாமருக்கு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவா கொண்டு வர்றது வந்து நிறைய மக்களுக்கும் முக்கியமா குழந்தைகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இங்க செட்டில் ஆகிற குழந்தைங்க, படிக்க கூடிய குழந்தைங்கள், ஏன்னா இங்க வந்து அன்டில் ஜிசிஎஸ்சி வரதான் நமக்கு வந்து ஃப்ரீ. இது அவங்க யூனிவர்சிட்டி ஏ லெவல் யூனிவர்சிட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இன்டர்நேஷனல் ஃபீஸ் மாதிரி வருது. அப்போ அவங்க குழந்தைங்க வந்து அவங்க லைஃபையும் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த கரெக்டா அவங்க காலேஜ் அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபீஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைங்களை வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க பின்னாடி போறாங்க, அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற போது குழந்தைங்களோட ஃபியூச்சர் பாதிப்பு ஏற்படும். குழந்தைங்களுடைய லைஃப் கரியர் எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால இதை வந்து சீரியஸா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு இவங்க வந்து என்ன எக்ஸம்ஷன் மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க, அதாவது ப்ரொபோஸ்னா பேச்சுவார்த்தை, இது எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகல. மறுபடியும் சொல்றேன், இது எதுவும் ரூலா ஆகல. இப்ப வர அவங்க சொல்லியிருக்கிறது ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிறது தான். அதுதான் ரைட்டிங்லயும் எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இது எல்லாமே வந்து ஒரு பேட்டியில கொடுக்கும்போது இதை கன்சிடர் பண்றோங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்ற இது வந்து கன்ஃபார்ம் ஆகாத விஷயம். கன்ஃபார்ம் ஆகாத விஷயம்னா இது வந்து ஒரு இன்டர்வியூல பிரைம் மினிஸ்டரும் ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுன்னா அதான் ப்ரொவிஷனலா கன்ஃபார்ம் ஆனது, ஃபுல்லா கன்ஃபார்ம் இல்ல, ப்ரொவிஷனலா கன்ஃபார்ம் ஆனது என்னன்னா அந்த ஒயிட் பேப்பர்லயும் ரீசெண்டா அவங்க நமக்கு கொடுத்ததுல ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் டிபேட்லயும் சரி, மைக்டாப் அவங்க ரீசெண்டா வந்து ஒரு 1 வீக் முன்னாடி பார்லிமெண்ட் ஸ்க்ரூட்டினி நடந்தது, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருந்து ஸ்க்ரூட்டினி நடந்தது. அப்பவும் வந்து அவங்க கன்ஃபார்மா சொல்லியிருக்கிறது ரெட்ரோஸ்பெக்டிவ் தான். ஆனா இது எல்லாமே இந்த ரீசன்ட் ஃபியூ டேஸ்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்களை இப்ப நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க வந்து ஈஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஈஸ் பண்ணலாம் எப்படி ஈஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லும்போது, பப்ளிக் செக்டர்ல வேலை பண்றவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து 5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பப்ளிக் செக்டர்னா இப்போ என்ஹெச்எஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர். அது ஏற்கனவே சொன்னதுதான், அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மெயினா அவங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி இருக்கிறது வந்து என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் பி எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இல்ல லார்ஜ் நம்பர், மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்
அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அந்த பார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஐஎல்ஆர் பக்கத்துல வருதோ ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து 5 இயர் வச்சுக்கலாம், 10 இயருங்கிறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க, பக்கத்துலனா அது எவ்வளவு எவ்வளவு மாசம் இல்ல வருஷம் அப்படிங்கிறது தெரியல. சின்ஸ் லார்ஜ் நம்பருங்கிறது சொல்ற மாதிரியும் பக்கத்துல இருக்கிறவங்கன்னு சொல்றதுனாலையும் இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு நம்ம கெஸ் பண்றது மேபி ஒரு 1 இயர்க்குள்ளார ஆகுறவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல ஒரு 6 மந்த்ஸுக்கு இந்த ரூல் கொண்டு வந்து அடுத்த 6 மந்த்ல ஆறவங்களுக்கு நீங்க ஸ்டில் வில் பி கன்சிடர்ட் அஸ் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கா நாங்க வந்து அஸ் இமிகிரேஷன் லாயர்ஸ் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். எகெயின் இப்போ இந்த இது போகுது. எகெயின் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் செப்டம்பர் இதை கம்ப்ளீட்டா வந்து இல்ல ஷபானா மஹமூத் அவங்க சொல்றாங்க இல்ல வி ஹாவ் டு டூ இட்னு சொல்லி அவங்க இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எகெயின் இட் வில் பி ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் செப்டம்பர்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த ரூல் எப்போ பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி உங்களுக்கு இமிகிரேஷன் ரூல்ஸா வருதோ இந்த ஸ்க்ரூட்டினி எல்லாம் முடிஞ்சு அப்போ இட் வில் பி 10 இயர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஓகே, பட் இந்த வீடியோ எதுக்காகனா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஹோப் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இவ்வளவு நாள் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சாஃபன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ இது வெரி குட் நியூஸ். ஸோ இந்த அப்ரோச்லயே அவங்க போனாங்கன்னா இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிறது நிறைய பேத்துக்கு எக்ஸம்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த குட் நியூஸை தான் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அண்ட் அகைன் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். அகைன் இட்ஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் சாஃபனிங் தி இமிகிரேஷன் ரூல்ஸ். இது வந்து ஒரு வெரி குட் ஸ்டார்ட். இவ்வளவு நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இப்போ ஒரு படி இறங்கி வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இன்னொரு எனக்கு கொஸ்டின், இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் ரைட் விங்னு பார்க்கும்போது, ஸோ லேபர்லேயே பார்த்தீங்கன்னா 30% 30 to 40% லெஃப்ட்டு, ரைட் விங்கு ப்ரோ ஸ்டாமர்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பாக்கி எல்லாருமே. ஸோ அது வந்து 70 இல்லைன்னா 60% இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் அந்த சைடில் அதிகமாக இருக்கும்போது இந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ தூரம் இதை புஷ் பண்ணும்? இது எவ்வளோ எவ்வளோ வாட்டர் டவுன், இப்போ வாட்டர் டவுன்னு சொல்லும்போது எவ்வளோ வாட்டர் டவுன் பண்ணுவாங்க இதை? ஸோ இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இப்போ அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த 2 பாயிண்ட்டை தான் வந்து அவங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொபோஸ்டு சேஞ்சஸ், அதாவது என்ன சொல்றாங்க, பிஎம் வில் கன்சிடர் எக்ஸம்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொபோஸ்டு சேஞ்சஸ்னு சொல்றாங்க. அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதுல வந்து பலன் அடைவாங்கிறதோட அவங்களுக்கு இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் வராதுங்கிறத சொல்றாங்க. அப்போ லார்ஜுங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அது எகெயின் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. பட் ஒரு பிரைம் மினிஸ்டரே இந்த பிளான் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதை நாங்கள் கன்சிடர், அதாவது இந்த இதை பத்தி நாங்க ரீஎவாலுவேட் பண்றோம். இந்த இடத்துலயும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கன்சல்டேஷனோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் நாங்க எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம், அதற்கெல்லாம் அதோட பாதிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நாங்க ரூல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ இந்த இது சொன்னதுனால அப்ப எல்லாருக்குமே இனிமேல் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாதா அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா இல்ல, தட் இஸ் நாட் ட்ரூ. பட் இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சாஃபன் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இறங்கி வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. தட் இஸ் த குட் நியூஸ். இவ்வளவு நாள் வந்து முடியவே முடியாது ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த இதுல இருந்து இப்போ ஒரு ஸ்டெப் பின் வாங்கியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ குட் நியூஸ். இப்போ இதில் இதை சொல்லும் போது பல விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் நாட் 5 to 10 இயர்ஸ். இதில் வந்து இந்த டிபெண்டன்ஸ் அடி வாங்கினாங்க நிறையா. டிபெண்டன்ஸும் வேலைக்கு போகணும், அவங்களும் ஏர்னிங்ஸ் காமிக்கணும்னு. அதெல்லாம் இப்போ இதில் சேஞ்சஸ் பற்றி பேசுகிறாங்களா, இல்லை இது ஒன்லி அந்த இல்ல, அத டியூரேஷன் பத்தி பற்றி? எல்லாம் எதுவுமே சேஞ்சஸ் எல்லாம் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லலாம். அவங்க இப்போதைக்கு சொல்றது வந்து இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிறத பத்தி இதான் பேசிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து அன்பிரிட்டிஷ் அப்போ ஒன்லி அந்த அவங்க 5 to 10 இயர்ஸ் சொல்லியிருக்கிறது. மட்டும்தான். ஆமா, அந்த இதை தான் ஓவராலா மெயினா அவங்க டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. மத்தபடி எகெயின் இப்போ வந்து இதுல ஃபுல் டீடைல்ஸோ இல்ல ஒரு இமிகிரேஷன் பாலிசி மாதிரியோ இல்ல அந்த என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிளான் ஸ்ட்ராமர் பிளான்ஸ் டு ஈஸ் இம்பாக்ட் ஆஃப் இமிகிரேஷன் பாலிசி சேஞ்சஸ் ஆஃப்டர் பேக்லாஷ் ஃப்ரம் லேபர் எம்பிஸ். பிளான் பண்றாரு. சரி, கொஞ்சம்
நம்ம இதை ஈஸி பண்ணலாங்கிறத பிளான் தான் பண்றாங்க. எகைன் இந்த பிளான்ங்கிறது போகாமையும் கூட இருக்கலாம், ஓகே, நடக்காமையே இருக்கலாம். அண்ட் எகைன் தே கேன் கீப் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. பட் பிளானுங்கிற போது இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்டெப். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறாங்கிற போது இது ஒரு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த ஓகே, நான் ஒரு ஏதாச்சும் நியூஸை நம்ம கொஸ்டின் ஷேர் பண்றோம். சூப்பர், தேங்க்யூ. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் நான் கூட சொல்லியிருந்தேன், யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் கேட்குறேன் நான். ஹவு அபவுட் லாங் ரெசிடென்ட் ரூட்? ஐ கேம் அட் 2017 in ICT visa, then switched to skilled worker visa on 2024. With current rules, I am eligible by 2027 June. Will I be protected? அப்படின்னு கேட்டிருக்காரு. எகெயின் ஆஸ் ஆஃப் நவ் வந்து நமக்கு ஷோரா சொல்ல முடியாது. ஆனா இப்போ அவங்க வந்து இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இருக்கு. ஆனா லாங் ரெசிடென்சிங்கிறதையே வந்து அந்த 10 இயருங்கிறதே வந்து அவங்க ரிமூவ் பண்ணணுங்கிறத தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ Okay. தேர் won't be எனி சச் திங் அஸ் லாங் ரெசிடென்சி கோயிங் ஃபார்வர்ட். 15 இயர்ஸ் ஆகலாம், 20 இயர்ஸ் ஆகலாம். அதை தான் அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 இயர்ஸுங்கிறத அவங்க அதாவது அந்த லாங் ரெசிடென்சிங்கிற கிளாஸே வந்து ரிமூவ் பண்றாங்க. சூப்பர், ஓகே. 10 வருஷம் இருந்தா ஐஎல்ஆருங்கிறது இனி இந்த ரூல் ரெட்ரோஸ்பெக்டிவ் பிளஸ் இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆனால் நடக்காது. அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா அவர் எலிஜிபிள் ஆவார். நீங்க வந்து இது பேர் என்ன, கேஸ் போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏன் அதை பத்தியே பேச ஆல்ரெடி மாட்டேங்கன்னு கேஸ் கேட்டாரு. போட்டாச்சு. இப்போ அதான் ஆல்ரெடி கேஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து கேஸ் ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அவுட்கம் எல்லாம் வரதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஆமா சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு பார்க்கல ஸ்டேஜ்ல பாவம். ஜுடிஷியல் அவரு ரிவ்யூனா எவ்வளோ ஆகும். கிருஷ்ணா வி அலெக்சாண்டர்னு த லாயர் யூஸ் டு சே ஈவன் ரூல் கம் வி கேன் சேலஞ்ச் அண்ட் வின் 5-year ILR. But very recently he never talked about that. We can legally challenge and win even rule implementer. Why is that? அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதுக்கு பதில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவை பாருங்க, அதுல கிளியரா சொல்லியிருக்கோம். இது வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேரண்டிங்கிறது கிடையாது, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது என்ன டைம் லைனுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜுடிஷியல் ரிவ்யூலே பின் வாங்கிட்டாங்கன்னா எத்தனை வருஷம், கிரவுன் கோர்ட்ல பின் வாங்கினாங்கன்னா எத்தனை வருஷம், சுப்ரீம் கோர்ட் வர போச்சுன்னா கிட்டத்தட்ட 4.5 years ஆகும். அது அந்த இடத்துல அது ரூலா மாறுறதுக்கு, நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்க பழைய வீடியோ பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, Okay. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இதை இது பண்ணிட்டு அடுத்த அப்டேட் வந்து எங்களுக்கு கிளாரிட்டி வந்தோடனே உங்களுக்கு திருப்பி நாங்கள் சொல்கிறோம். தேங்க்ஸ், பேசுவோம். Thank you. வணக்கம். வணக்கம்.